ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். 2026 வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே. எல்லாருமே வந்து இந்த ஆண்டோட ஆரம்பத்தை எல்லாருமே சந்தோஷமாகவும் வளமும் செழிப்போடவும் இருக்கணும்னு நான் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து மார்னிங்கே வந்து புத்தாண்டு நாள் அதுமா வந்து மாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு. வீட்டில் வந்து காலையிலேருந்து கிளம்பிட்டாரு. மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டார். ஈவினிங் வந்த உடனே வந்து ஃபுல்லாக பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து மார்னிங் வந்து சபரிமலைக்கு விரதம் இருந்திருந்தார். நான் மேரேஜ் பண்ணி 5 years ஒரே ஒரு டைம் தான் போட்டிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து போட்டிருக்காரு. ஈவினிங் டைம் நாங்கள் வந்து ஃபுல்லாக வீட்டில் வந்து சின்னதாக ஒரு பூஜை மாதிரி பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பஜனைக்கு வந்து கிளம்பிட்டார். பஜனை வந்து முடியறதுக்கு எப்படியுமே 9:30க்கு மேலே ஆகிடும். ஸோ அதனால் வீட்டில் வந்து குட்டியாக ஒரு பூஜையை வந்து பண்ணிட்டார். இருமுடி வந்து 3வது நாளாக கட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு வந்து மாலை போட்டது அப்படிங்கும்போது நான் வந்து இப்போ தான் வந்து செகண்ட் டைம் வந்து பார்க்குறேன். எங்கள் அப்பாலாம் வந்து சபரிமலைக்கு வந்து மாலை போட்டது கிடையாது. நான் வந்து கல்யாணம் ஆகி புதுசாக வந்து இப்போ தான் வந்து பாபா சாமியை வந்து பார்க்குறேன். அதாவது வந்து புதுசாக வந்து நம்ம பாபான்னு கூப்பிட்டுட்டு இப்போ பாபா சாமின்னு கூப்பிடும்போது ரொம்பவே வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தம்பியுமே வந்து அப்பா சாமின்னு தான் கூப்பிட்றான். அதேமாதிரி பூஜை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தா. சரணம் எல்லாமே வந்து பாடும்போது பாப்பாவும் கைத்தட்டிக்கிட்டு ஹாப்பியாக இருந்தா. உங்கள் வீட்டில் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. எங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நன்றி. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே.